ஹலோ வாங்க. ஆப்பம் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. அதனால் புழுங்கல் அரிசி தாங்க இது, ரேஷன் அரிசி. இதால் ஒரு ஜோட்டல் அரிசி எடுத்துருக்கேன் புழுங்கல். இந்த மாதிரி பச்சரிசி ஒரு ஜோட்டல் எடுத்துருக்கேங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. விட்டுட்டு இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வரேங்க. இப்போ மணி வந்து 2:30. இது 5 மணிக்கு தான் ஆட்டி எடுப்பேன் நான். அதுக்கப்புறம் எப்படி ஆட்டி எடுக்குதுன்னு பார்க்கலாம். கூட கொஞ்சம் வெந்தயமும் போட்டுக்கலாங்க. இதை நல்லா கழுவி எடுத்துன்னு வந்து காட்டு. இப்போ நல்லா கழுவி எடுத்துன்னு வந்துட்டேங்க. இது நல்லா இந்த அரிசி ஊறட்டும். 5 மணிக்கு நம்ம இந்த அரிசி எடுத்து ஆட்டலாங்க. ஆட்டி அதுக்கப்புறம் எப்படி காட்டுறேங்க நான். இப்போது ஆப்பத்துக்கு அரிசி ஊற வச்சேன் இல்லைங்களா? இப்போ அந்த அரிசியை ஆட்ட போகிறோம். அதில் 1 கப்பு சாதம் அதில் போட்டு ஆட்டினாங்க. ஆட்டிட்டு மாவு அதுக்கப்புறம் காட்டுறாங்க. இப்போது நம்ம ஆப்பத்துக்கு அரிசி ஊற வச்சிருந்தோம் இல்லையா? இப்போது அந்த மாவு ஆட்டி எடுத்து வச்சுருக்கோம். இதை மாதிரி மாவு ஆட்டி வச்சுருக்கோம். இதை காலையில் புளிக்க வச்சுட்டு ஆப்பம் போட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இந்த சின்ன டம்ளரால் 1 டம்ளர் தண்ணி, அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் ஆப்ப சோடாங்க, அதே இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எடுக்க சொல்ல இது மாதிரி தண்ணியாக தான் இருக்கணும். அதே மாதிரி எல்லா மாவுலேயும் நம்ம வந்து ஆப்ப சோடா போட்டு ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து வைக்கக்கூடாதுங்க, ஆப்பம் வராது. நம்ம தேவையான மாவு எடுத்து இது மாதிரி தண்ணி விட்டுட்டு மீதி மாவை கூட நம்ம ஃப்ரிட்ஜில் ஆப்ப சோடா போடாது எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போது நம்ம ஆப்ப கடாய் வச்சாச்சு. சிம்மில் தாங்க வைக்கணும், ஐயில் வைக்கக்கூடாது. இப்போது நம்ம ஆப்ப மாவை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஆப்ப மாவை ஊற்றியாச்சு. இந்த ஆப்ப மாவை எடுத்து இப்படி சொயட்டி விட்டுருந்தோங்க. இப்போ நம்ம மூடி விட்டுக்கலாம். ஆப்பம் வந்துடுது. இப்போ எடுக்கிறோம் பாருங்க, எப்படி வந்திருக்குது பாருங்க. ஆப்பம் இப்படி தாங்க இருக்கணும் ஆப்பம். அப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நாங்கள் தேங்காய் பால் தாங்க வைக்க போகிறோம். இது தேங்காய் பால் இல்லைன்னா நம்ம ஆட்டுக்கால் பாயா கூட வச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த ஆப்பம். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஆப்பம். நல்லா கையில் எடுத்தாலும் நல்லா இப்படி இருக்கு பாருங்க ஆப்பம். இதுதான் ஆப்பம். எனக்கு ஆதரவு கொடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. பாய்.